மனிதனில் முற்படை எழுதிய முதலோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அரிதீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடையிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மலர் கொடு பணிவேனே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே யாகசாலையிலே தற்போது பூர்ணாகதியானது நடந்தேறி கடங்கள் அந்தந்த இடத்தை வந்து அடைவதற்காக ஆலயத்தை வலமாக வந்து அந்தந்த விமானங்களை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்பது ஒரு அற்புதமான அழகான ஒரு செயல். 12 ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று இறைவனை மன மொழி மெய்களால் வழிபட்டால் என்னென்ன பலன் வருமோ அத்தனையும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சேவித்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தான். அதனால்தான் மிக அழகாக இந்த யாகசாலையானது அமைக்கப்பட்டு ஷண்முகர் யாகசாலை அதனுடைய சர்வசாதகங்களாக விகாச ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள், சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ செல்வம் பட்டர் தூத்துக்குடி, சிவாகம சிரோன்மணி சிவஸ்ரீ ராஜா பட்டர் திருப்பரங்குன்றம் இவர்களோடு ஸ்தானிக சிவாச்சாரியார்கள் ஷண்முகருக்கு உத்தம பட்சமாக 49 குண்டங்கள் ஷண்முகருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஷண்முகரினுடைய யாக குண்டங்களினுடைய அமைப்பே பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். 6 6 6 என்று முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த 6 திருமுகங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதோ அந்த 6 திருமுகங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் 6 6 குண்டங்களை அமைத்து அதை சுற்றியும் குண்டங்கள் அமைத்து ஜெயந்திநாதருக்கு இங்கே பஞ்சாக்னி குண்டங்களும் நடராஜ பெருமானுக்கு பஞ்சாக்னி குண்டங்களும் மற்ற பரிவார தெய்வங்களுக்கு 12 ஏகா அக்னி குண்டங்களும் இங்கே மிக அழகாக 12 கால யாக பூஜையாக நடைபெற்றது. அந்த 12 கால யாக பூஜையினுடைய நிறைவானது தற்போது பூர்ணாகதியோடு யாகசாலையிலே நிறைவு பெற்று கடங்கள் அனைத்தும் ஆலயத்தை வலம் வர துவங்கிவிட்டது. இந்த கடங்கள் அனைத்தும் அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து விமான பூஜை ஆன பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய நம்முடைய அழகான இந்த அற்புதமான செந்திலம்பதியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழிலே திருச்செந்தூர் திருப்புகழாக பல அழகான திருப்புகழை நமக்கு எழுதி தந்து அருளி இருக்கின்றார். அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் வண்ணமாக 6 படை வீட்டையும் நாம் இந்த இடத்திலே இருந்து நினைத்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உய்யும் வண்ணமாக முதலில் தென்பரம் குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரம் குன்றத்தினுடைய படை வீடு முருகப்பெருமான் மனம் செய்து தெய்வயானையோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலம் தென்பரம் குன்ற என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரம் குன்றம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே வரிசைப்படுத்திய வண்ணமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த அழகான அறுபடை வீடுகளினுடைய அடிப்படையும் அமைந்திருக்கிறது. அதிலே முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகழ் தற்போது முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது.
சந்ததம் வந்த தொடராலே சந்ததம் வந்த தொடராலே கலம் துல்ஜி தெரியாதே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துல்ஜி தெரியாதே கந்தனில் துணை நாளும் கொம்பை புணர்வோனே தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரல் பங்கு சிவை பாலா தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரல் பங்கு சிவை பாலா செல்விலம் கள்ளிய திவேலா செல்விலம் கள்ளிய திவேலா செல்விலம் கள்ளிய வட்டத்திரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வட்டத்தொடு ரட்சி அருள்வதும் ஒரு நாடே தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவிதை கொட்கடடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகுது நித்திர பௌரிக்கு திரிகடகையன போத கொட்டுப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூலை கொட்பற்ற நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து படவொத்த பொறவள பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரீடத்தி சரவண முத்தி குருமித்து குருவரையன போதும் முற்பரவர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து வர்க்க தவறரும் அடிபேண பத்து தவிதத்தை தனதொடு ஒற்றை கிரிபத்தை பொருதொடு வட்ட பகல் வட்ட திரிலிரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு வட்டத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதமைத்து பயிரவிதை கொட்கரடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவதொப்பு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பவருக்கு திகடகையன போத கொட்டுப்பறை கொட்ட களமிதை குக்கு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூதை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு குலகிரி குத்து படவொற்ற புறவள பெருமாளே புறவள பெருமாளே புறவள பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த முத்தைத்தரு திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்த அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்ந்தது வேண்டாம் வாழ்ந்தது போதும் என்று திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மீது ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது அவரையும் அறியாது அவருக்கும் தெரியாது முருகா என்கின்ற நாமத்தை சொல்லி அவர் கீழே விழ முருகப்பெருமான் அவரை பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினார். அருணகிரி, இறைவன் தந்தை இப்பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம். தற்கொலை செய்து கொண்டானுக்கு மறுபடி மானிட பிறப்பென்பது வராது, பேயாயிருந்து அலையனும்னர். சுவாமி, நான் ரொம்ப பாவம் செய்தவன், எனக்கு மாழ்வதை தவிர வேறு வழி இல்லையேன்னார். அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை காப்பாற்றும் என்று செங்கரத்தை சென்னியிலே வைத்து அருட்கண்ணாலே பார்த்து சும்மா இரு சொல்லற என்று உபதேச மந்திரத்தை மொழிந்தருளினார். அதன்படி 12 ஆண்டுகள் சும்மா இருந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு எந்த கடவுள் சும்மா இரு என்று சொன்னாரோ அதே கந்த கடவுளே வந்து காட்சி தந்து திருப்புகழை பாடு என்கின்ற முதலையும் அவரே எடுத்து தந்தார். திருப்புகழ் என்கின்ற அந்த அற்புதமான நாமத்தை முருகப்பெருமானை அமைத்து தந்து பாடச் சொல்லி அருளியதனால் திருப்புகழை பாடினால் யம பயம் என்பது வராது. எதற்கும் நாம் வாழ்க்கையில் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை என்பதையும் நமக்கு அருணகிரி பெருமான் பல இடங்களிலே பதிவு செய்து காட்டி அருளுகின்றார். பேச்சை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீச்சை புனைந்த பெருமான் குமாரன் தன் கிருபாகரனே, உன் தகப்பன் சாதாரணமானவரா? அப்படி தன்னுடைய தலை மீது கங்கையை சூடி இருக்கக்கூடிய பெருமானின் மகனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களையும் தந்துருள வேண்டும், பயம் இன்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று 16,000 திருப்புகழ் அமுதமழையை பாடி அருளினார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த அழகான திருப்புகழ் அனைத்தும் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திருப்புகழை யார் ஒருவர் படிக்கிறார்களோ, முருகப்பெருமானுடைய கழலடியை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான அச்சமும் நமக்கு ஏற்படாது. இதை அருணகிரிநாத சுவாமிகள் மட்டுமல்ல, முருகப்பெருமானை பாடிய அனைவருமே அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர் சொல்லுகிறார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலெனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். எல்லோருக்கும் அஞ்சக்கூடிய முகம் யமனுடைய முகம். அந்த முகம் தோன்றுகிற போது 6 முகமாக வந்து அவன் நமக்கு காட்சி தருவான். வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். நம்மை வாழ்க்கையில பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ற தோற்றம் எதுவா? முருகப்பெருமானுடைய தோற்றமாம். இந்த செந்தில் ஆண்டவரினுடைய தோற்றத்தை நாம் ரசித்து பார்த்தோமானால் அந்த தோற்றத்தை நம்மால் அந்த தோரணையை உணர முடியும். பூஜை செய்து கொண்டிருந்த மூர்த்தி, பூஜா மூர்த்தியாகிய இந்த செந்தில் ஆண்டவர் தேவர்கள் அழைத்த உடனேயே கையில் மலரோடு திரும்பி என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரியே சுவாமி இருப்பார். இன்னைக்கும் நீங்க மூலஸ்தானத்துல போய் சுவாமியை பாத்தீங்கன்னா சுவாமி நம்மள என்ன அப்படின்னு விசாரணை செய்யற மாதிரியே நமக்கு தெரியும். என்னப்பா, ஏன் வந்த, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரியே சுவாமி இருக்கிறார். அப்படின்னா நம் மீது எவ்வளவு காருண்யமாக சுவாமி இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது. இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் வரவேற்கின்றோம். அதே போல ஆதீனகர்த்தர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று மகிழ்கின்றோம். இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகளையும், தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் மற்றும் பல்வேறு ஆதீனங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீனகர்த்தர்களையும் அன்போடு வரவேற்று இந்த அத்துணை நிகழ்வுகளையும் நாம் சீரோடும் சிறப்போடும் இங்கே முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் நாம் இங்கே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அழகான நேரத்திலே பெண் ஓதுவார்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஆலயத்தில் பெண் ஓதுவார்கள் பாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டார்.
காரைக்கால் அம்மையார் இறைவனை அந்தாதி பாடி வழிபாடு செய்தார். இறைவனை பாடி அருளிய அந்த அருளாளர்களினுடைய பாடல்களை தற்போது இங்கே நமக்கு பெண் ஓதுவார்கள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார்கள். தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார். தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார். தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள தங்கை மருகருயர் என ஏசார். தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார். தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார். தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள தங்கை மருகருயர் என ஏசார். மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா. மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா. வந்து தலை நவிர விழுந்து தரை புகமயங்க பொறுமகி மிசையேறி. வந்து தலை நவிர விழுந்து தரை புகமயங்க பொறுமகி மிசையேறி. அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ. அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ. அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே. அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ. அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே. மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா. மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா. அந்த கணும் என எடந்து வருகையினில் அஞ்சல் என வலிய அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா. சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா. திங்களரவு நதி தொன்று சடிலரருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. திங்களரவு நதி தொன்று சடிலரருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த செந்திலம்பதியிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நம்முடைய கந்த கடவுள் மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றும் தன்மை படைத்த தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள் அந்த முருகா என்கின்ற நாமத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே சரியில்லாத தலையெழுத்தை கூட அவன் சரியாக மாற்றித் தருவான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம், மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும், வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். சரியில்லாத தலையெழுத்தை கூட ஒரு தெய்வத்தால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளால் என்று நினைக்கிற போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆம், இந்த திருத்தலத்திலே நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு. நாம பக்கத்திலே இல்லையே, மேலே இல்லையே, கீழே தானே இருக்கிறோம், எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிறோமே, கடல் கரையில இருக்கிறோமே, ஒரு ஓரமா நின்னுதானே இதை நாம காட்சிகள்ல பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்திருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றது, மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நாம் முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் 100 அடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம். நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது.
மூலஸ்தான மூர்த்தி, அதே போல ஷண்முகருக்கு, ராஜகோபுரங்களுக்கு, வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது. முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. வேத மந்திரங்கள் முழங்க, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 30 முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு, வீரமகேந்திரருக்கு, வீரமகேஸ்வரனுக்கு, வீரபுரந்தரருக்கு, வீரராக்கதருக்கு, வீரமார்த்தாண்டருக்கு, வீராண்டக தேவருக்கு, வீரதீர தேவருக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதருக்கு, பூஜா மூர்த்திக்கு, பழனிமலை பாலனுக்கு, திருத்தணிகை வேலனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, வடமதிச்சோலை அழகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, ஆவினன்குடி அழகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமான், சீரலைவாய் கந்தனுக்கு, திருப்பத்தூர் குமரனுக்கு, கள்ளக்கோட்டை முருகனுக்கு, சிறுவாபுரி கந்தனுக்கு, கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு, வடபழனி வள்ளலுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை அழகனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, சிக்கல் சிங்காரநாதனுக்கு, வயலூர் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, ஓதிமலை நாதனுக்கு, தோரணமலை நாதனுக்கு, விராலிமலை மூர்த்திக்கு, குமரக்கோட்டம் கந்தனுக்கு, மயிலம் முருகனுக்கு, வெண்கண் முருகனுக்கு, சென்னிமலை நாதனுக்கு, சுமரபன்னியனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு, நல்லூர் கந்தனுக்கு, செல்வச்சன்னதி ஆண்டவனுக்கு, மாவை கந்தனுக்கு, பத்துமலை ஆண்டவனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டபாணி தெய்வத்துக்கு, சுப்பிரமணியனுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, குமரகுருவுக்கு, பரமகுருவுக்கு, ஆறுமுகனுக்கு, சரவணனுக்கு, சிவசுப்பிரமணியனுக்கு, விசாகனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, குமார சுவாமிக்கு, பழனி பாலதண்டாயுதனுக்கு, குழந்தை வேலப்பனுக்கு, ஞான பண்டாரத்திற்கு, வேலாயுத சுவாமிக்கு, அரோகரா, அரோகரா, அரோகரா. இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா, அரகரோகரா, அரோகரா, அரோகரா,
தெய்வத்துக்கு அரகரோகரா. ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா. அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்தில் தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பக்த கோடி பெருமக்கள் எல்லாரும் அந்த தீபாராதனையை இருந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும். சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயில் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. வேகையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா. பாலனுக்கு அரகரோகரா. பரமசிவபாலனுக்கு அரகரோகரா. மண்ணிருகை கொண்டவர்க்கு அரகரோகரா. பன்னீருகை கொண்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவரி சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. சங்கடங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. நம் சங்கடங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. அரோகரா அரோகரா 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 அரகரோகரா. அரகரோகரா அரகரோகரா அரகரோகரா. அரகரோகரா அரகரோகரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு
பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.